ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பெயின் நியூஸ் சேனல் நண்பர்களே. எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக மிக முக்கியமான ஒரு எச்சரிக்கையான ஜோதிட ஆன்மீக விஷயத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக லைவாக பார்க்க போகிறோம். அதாவது டிசம்பர் மாதம் கடைசியாக வரக்கூடிய 30ஆம் தேதி மிகவும் எச்சரிக்கையான ஒரு நாளுங்க. அன்று தமிழ் மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், குரோதி வருடத்துடைய 9வது மாதமான மார்கழியுடைய 15ஆம் நாள். அதே போல் கிழமை திங்கக்கிழமை. ஆக்சுவலி இந்த ஆண்டுடைய இறுதியாக வரக்கூடிய இந்த நாள் மிகவும் எச்சரிக்கையான ஒரு நாளாக வருது. அப்படி என்ன எச்சரிக்கையான ஒரு நாள் அப்படின்னு கேட்குறீங்களா? இந்த நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அமாவாசையானது வருது. வரக்கூடிய அமாவாசை மார்கழி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை. ஆக்சுவலி மார்கழி மாதத்தில் வரக்கூடிய இந்த அமாவாசை பூச அமாவாசை என்று அழைக்கப்படுது. மேலும் இந்த பூச அமாவாசைனா என்ன, இந்த பூச அமாவாசையில் எதையெல்லாம் செய்யணும் அப்படிங்கிறத ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். பார்க்கலாம், நம்ம சேனலுக்குள்ளே போய் செக் பண்ணி பாருங்கள், வீடியோ இருக்குது. கடைசி அமாவாசை பூச அமாவாசையாக வருவது ரொம்ப விசேஷம். இந்த பூச அமாவாசையில் கிரகங்களிடையே ஏற்படக்கூடிய சில மாற்றங்களால் ஆண்டு முடிகிறதுக்குள்ள 12 ராசிக்காரங்களுக்குமே இதெல்லாம் நடக்கும் என்று உங்களுக்கான ஒரு சில முக்கியமான தாள்களானது குறிப்பிடப்பட்டிருக்கு. குறிப்பிடப்பட்ட அந்த தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். இந்த வீடியோ கண்டிப்பாக அனைவருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ரொம்ப இன்ட்ரெஸ்டாகவும் இருக்கும். கண்டிப்பாக வீடியோ பார்க்குறவங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. ஸோ தெரிஞ்சு அந்த மாற்றத்துக்கு ஏற்ப நடந்து பலன் பெறுங்க. ஆக்சுவலி அமாவாசைங்கிறது சந்திரனும் சூரியனும் ஒன்றுக்கொன்று இணையக்கூடிய ஒரு நாள். இவங்க 2 பேரும் நேர்கோட்டில் இருக்கும்போது ஒரு விதமான சுழற்சி ஏற்படும். அந்த சுழற்சியினால் இருள்மயமாக இருக்கும். அந்த இருள்மயமான நாளில் கிரகங்களிடையே சில மாற்றங்கள் ஏற்படும். அதுதான் 12 ராசிக்காரங்களுக்கும் மாற்றத்தை ஏற்படுத்தும். அதில் ஒவ்வொரு மாதம் வரக்கூடிய அமாவாசை ஒவ்வொரு மாற்றத்தை கொடுக்கும். இப்போ மார்கழி மாதத்தில் சூரியன் தனுசு ராசியில் பயணம் செய்வார். இந்த டைம் அமாவாசை வரும்போது இது தனுசு அமாவாசையாக வரும். அப்போ தனுசு லக்னம் தனுசு ராசியில் சில மாற்றம் ஏற்படும். அப்படி தான் 12 ராசிக்கும் பலன் சொல்லப்பட்டிருக்கு. ஃபஸ்ட்டு மேஷ ராசிக்காரங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. பங்காளி சண்டை முடிவுக்கு வரும். சொத்து தொடர்பான வழக்கு வெற்றி பெறும். உடன் வேலை செய்யக்கூடிய பெண்களுடைய அபிமானத்தை பெறுவீங்க. தந்த உடல்நல பாதிக்கப்படும். மருத்துவமனை செல்ல நேரிடும். ஸோ கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தில் கேர்ஃபுல்லாக இருக்கணும் என்று உங்களுக்கு எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கு. எச்சரிக்கையோடு இருந்தீங்கன்னா எல்லா ஆபத்துக்களையும் தப்பித்து கொள்ளலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரிஷப ராசிக்காரங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. புதிய முயற்சி உங்களுக்கு தோற்கும். வியாபார எதிரிகளால் இழப்பு ஏற்படும். மருத்துவ பரிசோதனை செய்து கொள்ளும். வீட்லேயும் வெளியிலையுமே சங்கடம் ஏற்படும். காதலி கோபத்திற்கு ஆளாக வேண்டும். பிள்ளைகளுடைய ஆசைகள் நிறைவேற்றணும். மொத்தத்தில் உங்களுக்கு கவனமாக இருக்க வேண்டிய ஒரு எச்சரிக்கையான நாள். மேக்சிமம் புதிய முயற்சிகள் எதையும் செய்யாமல் இருக்கிறது நல்லது. ஏன்னா எந்த முயற்சி செய்தாலும் அது தோற்று போகும். அதனால் புது முயற்சி எதையும் செய்யாமல் இருந்தீங்கன்னா ரொம்ப நல்லது. புது முயற்சி செய்யாமல் இருந்தீங்கன்னாவே பாதி பிரச்சனை உங்களுக்கு தீரும். நெக்ஸ்ட்டு மிதுன ராசி. உறவினர்கள் வகையில் சண்டையெல்லாம் வரும். சண்டை வர்றதுனால உங்களுக்கு பிரச்சனை இன்னும் அதிகமாக வெடிக்க வாய்ப்பு இருக்குது. தொழிலில் இடையூறு ஏற்படும். கடனை அடைக்க முடியாது. பெண்களுடைய அன்பை பெற முடியாது. வியாபாரத்தில் புதிய சிக்கல்கள் ஏற்படும். வெளியூர் பயணத்தில் அனுகூலம் கிடைக்காது. மொத்தத்தில் இந்த பூச அமாவாசை உங்களுக்கு பூசையை தரப்போகுது. எல்லா வகையிலையுமே கவனமாக இருக்க வேண்டியது உங்கள் ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கக்கூடிய எச்சரிக்கைகள். நெக்ஸ்ட்டு கடகராசி. கடகராசிக்காரங்களுக்கு வர்த்தகத்தில் வெற்றியானது உண்டு. வியாபாரத்தில் அதிக லாபம் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. மைந்தனூருக்கு மருத்துவ செலவு செய்வதற்கு சூழ்நிலை அமைஞ்சிருக்கு. வேலை திறனை வெளிப்படுத்தினீங்கன்னா பாராட்டு உங்களுக்கு பெற முடியும். உங்களுடைய செல்வாக்கு உயரும். அட் த சேம் டைம் தாராள பணவரவு இருக்குது. அந்த தாராள பணவரவை சேமிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். அது ஃப்யூச்சருக்கு உங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். ஸோ அதனால் சேமிக்க பாருங்கள். நெக்ஸ்ட்டு சிம்ம ராசி. சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கு தொழில் விரிவடைவதற்கு சிறப்பான நாளாக அமையும்.
இறக்குமதி செய்கிறதா இருந்தால் செய்யலாம். உதவியின் மூலம் உங்களுக்கு அந்தஸ்தானது உயரும். பெண்களுடைய மனதை கவர்வதற்கு வாய்ப்பு இருக்குது. வியாபாரத்தில் இருமடங்கு லாபம் கிட்டும். குழந்தைகளால் கூட பெருமை உண்டு. மொத்தத்தில் பெருமை அடையக்கூடிய நாளாக இந்த அமாவாசை உங்களுக்கு இருக்க போகுது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கன்னிராசி. கன்னிராசிக்காரங்களுக்கு இந்த அமாவாசையில் இல்லற வாழ்க்கைக்கு தேவையானதை நீங்கள் செய்து கொள்ளணும். அதில் தான் ஃபஸ்ட்டு கவனம் செலுத்தணும். ஆடம்பர விருந்துக்கு செல்வதற்கு வாய்ப்பு கிடைக்கும். கிடைச்ச வாய்ப்பை பயன்படுத்தி செல்லுங்க. தந்தைக்கு கண் அறுவை சிகிச்சை நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வெளிநாட்டில் இருந்து அழைப்பு வரும்போதே போங்க. மனக்காயங்கள் மனைவி அகற்றுவாங்க. மனக்காயங்களை மனைவி கிட்ட ஷேர் பண்ணுங்கள். உறவினர்கள் மத்தியில் உங்களுக்குன்னு ஒரு செல்வாக்கு உயரும். அந்த செல்வாக்கு உயரும்போது அந்த கெத்தோடு மெயின்டைன் பண்ணி போங்க. இப்படியெல்லாம் இருந்தீங்கன்னா இந்த அமாவாசை உங்களுக்கு பவர்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு துலா ராசி. வெட்டி செலவு இந்த அமாவாசையில் செய்ய வேண்டாம். நகைகளை அடகு இந்த அமாவாசையில் வைக்க வேண்டாம். அடுத்தவர் விஷயத்தில் தலையிடவும் வேண்டாம். மீறி தலையிட்டிங்கன்னா அவமானம் பெறுவீங்க. வாகனங்களில் செல்லும்போது கவனமாக இருக்கணும். இல்லாவிட்டால் கை கால்களில் இரத்த காயம் ஏற்படும். அடுத்தவருடைய விஷயத்தில் ஈடுபட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், சிக்கல்களில் சிக்கிக்கொள்வீங்க. உங்களுக்கு சங்கடத்தை தரக்கூடியதாக இந்த அமாவாசை இருக்க போகுது. அதனால் ரொம்ப 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 கவனமாக இருக்க வேண்டும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், விருச்சிக ராசி. விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இந்த டைம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், திருமண வேலைகள்லாம் துவங்கலாம். திருமண வேலைகள் துவங்கினீங்கன்னா தடையில்லாமல் நடக்கும். பண உதவி உங்களுக்கு கெட்டும். வியாபாரம் கூட விறுவிறுப்பாக நடக்கும். தொழிலில் முன்னேற்றமானது இருக்கும். பழைய கடன்கள் அடைவதற்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. காதலியை கவர்வதற்கு ஏதாவது சில விஷயங்கள் செய்யலாம். மொத்தத்தில் எது செய்தாலும் உங்களுக்கு நல்லபடியாக நடக்கக்கூடியதாக அமையும். நெக்ஸ்ட்டு தனுசு ராசி. எதிரிகளுடைய தொல்லையால் தூக்கம் பாதிக்கப்படும். வியாபாரத்தில் தடுமாற்றம் ஏற்படும். அரசு ஊழியர்களுக்கு சங்கடங்கள் ஏற்படும். பெண்களால் கூட உங்கள் ராசிக்கு பிரச்சனைகள் ஏற்படும். நிம்மதியை இழப்பதற்கு வாய்ப்பு அதிகம் இருக்குது. வயிறு கோளாறு ஏற்பட்டு அவமதிப்படைவதற்கு வாய்ப்பு இருக்குது. பெண்களிடமிருந்து விலகி இருக்கணும். இல்லைனா கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய நஷ்டம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. தனுசு ராசிக்காரங்க எதிலும் முன்னெச்சரிக்கை கவனத்தோடு இருக்கணும் என்று சொல்லப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட்டு மகர ராசி. பெண்களை வசீகரிக்கிறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும். வழக்குகள் எது பண்ணாலும் அதில் வெற்றி பெற முடியும். சின்ன தொல்லைகள்லாம் இருந்ததெல்லாம் உங்களுக்கு சரியாகும். ஆடம்பர விழாக்களை கலந்து கொள்ள வாய்ப்பு கிடைக்கும். சுப நிகழ்ச்சிகளுக்கு செலவு செய்வதற்கு வாய்ப்பு கிடைக்கும். விருந்து கொடுக்கறதா இருந்தால் கொடுக்கலாம். நோய்கள்லாம் உங்களுக்கு குணமடையும். எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்கும். அதாவது நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதுதான் உங்களுக்கு நடக்கிற மாதிரி சூழ்நிலை அமையும். நெக்ஸ்ட்டு கும்பராசி. பணம் இருந்தாலும் மனக்கவலைலாம் உங்களுக்கு ஏற்படுவது நீங்கும். தேவையற்ற சிந்தனையினால் தூக்கங்கள்லாம் உங்களுக்கு தொலையும். மனைவி மக்கள் உறுதுணையாக இருக்கிறதுனால சற்று ஆறுதல் கெட்டும். உரிய நேரத்தில் நண்பர்களுடைய உதவி கெட்டும். தொழில் உங்களுக்கு சுமூகமாக நடைபெறும். வியாபாரத்தில் கூட நல்ல லாபம் ஏற்படும். மொத்தத்தில் கும்ப ராசிக்காரங்களுக்கு லாபங்கள் ஏற்படக்கூடிய ஒரு அருமையான நாளாக இந்த அமாவாசையானது அமைஞ்சிருக்கு. ஸோ இந்த அமாவாசையை அதுக்கு தகுந்த மாதிரி பயன்படுத்திக்கோங்க. கடைசியாக மீனராசி. வீடு வாங்குவதற்கு சூழ்நிலை அமைஞ்சிருக்கு. புதிய தொழில் யோகமானது உண்டாகுது. அரசு வேலையில் ஜொலிக்கிறதுக்கு உங்களுக்கு சான்ஸ் கிடைச்சிருக்கு. தனியார் வேலையில் தாறுமாறு செய்கிற மாதிரி சூழ்நிலை அமையும். பாராட்டு உங்களுக்கு கெட்டும். அதை விட ஆன்மீக பணிகளில் ஈடுபடுவது நல்லது. எந்த அளவுக்கு ஆன்மீக பணிகளில் ஈடுபடுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நன்மை அதிகம் உண்டாகும். அதனால் நிறைய ஆன்மீக விஷயங்களில் ஈடுபடுங்க. அவ்வளோதாங்க. 12 ராசிக்காரங்களுக்கும் இந்த பூச அமாவாசையில் இந்த மாதிரியான பலன் கிடைக்கும் என்று உங்களுக்கான பலன்களானது குறிப்பிடப்பட்டிருக்கு. குறிப்பிடப்பட்ட பலனை தெளிவாக இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிட்டேன். ஷேர் பண்ண இந்த பலனை 12 ராசிக்காரங்களும் அவங்கவுங்க ராசிக்கு என்னங்கிறத தெரிஞ்சிருப்பீங்க.
தெரிஞ்ச இந்த பலன்களுக்கு ஏற்ப நடந்து பலன் பெறுங்க. இந்த பலனை நீங்கள் பார்த்து பயனடைகிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பலனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோவை பார்க்கட்டும். அவங்களும் அவங்களோட ராசிக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறட்டும். மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ போடப்படும். அது எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு சுவாரஸ்யமாக வேறொரு புதிய தகவல்களோடு மீண்டும் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.